சுஜாதாவின் சிறுகதைகள். எப்படியும் வாழலாம். வாசிப்பது சந்தீப். உங்களுக்கு வயசு எத்தனை? சரியாச் சொல்ல முடியாதுய்யா. உங்க அப்பா அம்மா அவங்கதான் இல்லையே. பூட்டாங்களே. இருந்தாங்கன்னா விசாரிச்சு எத்தனை வயசுன்னு சொல்லலாம். உங்க சொந்த ஊரு? கோலாருக்கு பக்கத்துல கொடுமூர்னு ஒரு கிராமம். தொழில் படம்னு சொன்னா பத்திரிகையில போடுவாங்களா? போட மாட்டாங்களா? போட மாட்டாங்க. அப்ப இரவு ராணின்னு வெச்சுக்க. என்னை பொறுத்தவரையிலும் பகல்லையும் நான் ராணிதான். அப்படியா? என் பேரே ராணிதானே. எழுதப் படிக்கத் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் நல்லா வராதும்மா. எனக்கு வந்த ஒரே கலை அதைப் பத்திதான். கொஞ்ச நேரம் கழிச்சுச் சொல்லப் போறேனே. இருட்டினதும். என்ன சிரிக்கிறே? உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? யோசிச்சு பாருங்கள். இதப் பாரு. உங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் வேணாம். உனக்குன்னு சொல்லேன். இன்னிக்கிருந்தா உனக்கென்ன வயசிருக்கும்? நீ நானு கூப்பிடு. பரவாயில்லை. என்னை நீங்க போங்கன்னு யாரும் கூப்பிடுறதே கிடையாது. கூப்டா ஒரு மாறி குள்ள துருதுருங்குது. வேணாம். சரி, உனக்கு வேற ஏதும் தெரியாதா? சின்ன புள்ளைல போடை ஸ்கூல்ல ஆண்டு விழாவிலே பாரதி பாட்டுக்கு டான்ஸ் பண்ணிருக்கேன். ஊதுவோம் உதுவோம்னு வருமே அதான். காலை மடக்கிட்டு கை தூக்கிக்கிட்டு சங்கு மாறி கை வச்சுக்கிட்டு பக்கவாட்டில உட்காந்துகிட்டு ஆடினப்போ எல்லோரும் உய்யுன்னு விசிலடிச்சாங்க. அப்ப எதுக்குன்னு புரியலை. இப்ப புரியுது. என்ன புரிஞ்சுது? எனக்கு அப்பவே இடுப்பு பெருசு. அப்புறம் நடனம் ஆடலையா? அத அப்பவே நிறுத்திட்டு. எல்லாம் மறந்து போச்சு. அந்த பாட்டும் பழசா போச்சு. எப்பனாச்சியும் சிலோன்ல வெப்பாங்க. அழுகையா வரும். ஏன்? அதுவரைக்கும் நான் பூக்கணக்கா இருந்தேன். அப்பறம்தான் எல்லாமே தப்பா நடந்து போச்சு. அப்ப நீ இந்தத் தொழிலுக்கு வந்ததுக்கு வறுமைதான் காரணம்னு சொல்லலாமா? இல்லையு. உங்கப்பாம்மா இறந்து போய் ஆதரவு இல்லாததாலா? அதுவும் இல்லை. அவங்க இறந்து போனதே போன வருஷந்தானே. பின்ன என்ன காரணம்? காரணம்னு ஒண்ணு இருக்கணுமா என்ன? அப்படித்தான். அப்படி பார்க்கப் போனா என் திமிர்தான் காரணம்னு சொல்லலாம். திமிரா? ஆமா, திமிர்தான். அந்தாளை பார்த்து சிரிச்சிருக்க வேணாமில்ல? எந்த ஆள்? ஏதோ ஆளு. இப்ப அவன் பேர் கூட மறந்து போச்சு. அப்ப கிணத்தாண்டை வந்து சாது கணக்கா பார்ப்பான். கோயிலுக்கு விசுவாசமா வருவான். ஏதோ காதல் மாறின்னு வெச்சுக்கையேன். அதுக்கு உங்கப்பாம்மா எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? ஒரு இல்லையு. கல்யாணம் செய்துக்கறதா சத்தியம் பண்ணினானா? அதும் இல்லையே. கல்யாணம் பண்ணிக்கறதா கூட்டிட்டு போறதாத்தான் இருந்தான். நான்தான் அதுக்குள்ள வேற ஆளை பார்த்துக்கிட்டேன். ரைஸ் மில் வெச்சிருந்தான். கழுத்தில் புலி நகம் போட்டு சங்கிலி தொங்க விட்டிருந்தான். டூரின் கொட்டாய் வெச்சிருந்தான். அங்க அழைச்சிக்கிட்டு போயி பச்சையா ரூம்பு இருக்கும் பாரு. அங்க தீ பக்கெட்டுக்கு பக்கத்தில் உக்காத்தி வச்சிருவான். சோடா வாங்கிக் கொடுப்பான். வயக்காட்டுக்கு கூட்டிட்டுப் போய் நிலா வெளிச்சத்தில் ரீல் போட்டு காட்டினதெல்லாத்துக்கும் மாத்தா நோட்டு கொடுப்பான். அந்த மனிதனுடன் ஸ்திரமா எதும் சிநேகிதம் வெச்சிக்க விருப்பமில்லையா உனக்கு? இல்லையே. அவன் பெண்டாட்டி வந்து சத்தமா அழுது. ஜாய்ட்டில இருந்து தாலியை எடுத்துக் காட்டி, என்னை காப்பாத்து, என் புருஷனே எங்கிட்டிருந்து பிரிச்சுராதன்னு சக்களத்தி மாதிரி பேச என்னடாதுன்னு ஆயிருச்சு. நம்மால ஒரு குடும்பம் நாசமாவறது வேண்டான்னு கோலார்ல டிராமா போட்டாங்க. அதுல பாட்டு எடுத்துக்கறையா? நடராசன்னு ஒரு ஆளு கேட்டாரு. கதை வசனம் எல்லாம் பொம்பாடா எழுதுவாரு. என்னை வெச்சு பாட்டு எழுதி ஹார்மோனியத்தில் ஒய் ஒய்னு பாடிக் காட்டினாரு. ஜார்செட்டில சேலை எடுத்துக் கொடுத்து ரொம்ப மரியாதையாத்தான் வெச்சுக்கிட்டிருந்தாரு. ஊரூரா போய் நாடகம் போட்டோம். எனக்கு வில்லி பாட்டுதான் கொடுப்பாங்க. வசனம் அவ்வளவு பேச வராதுன்னுட்டு குலுக்கி ஒரு ஆட்டம் காட்டுவேன். விசில் அடிப்பாங்க. நடராசு என்பவரோடு நீ ஒரு ஸ்திர வாழ்க்கையமைச்சு கலையா? அதுக்குள்ளதான் அந்தாளு போய்ட்டாரே. எங்க? செத்துப் போய்ட்டார். ஆஸ்பத்திரில 2 நாள் மயக்கமா இருந்துட்டு. வருத்தப்பட்டியா?
வருத்தப்பட்டு முடிக்கிறதுக்குள்ளே வீரராகவன்னு ஒரு எண்ணெய் மண்டிக்காரரு வந்துட்டாரு. எப்ப பெங்களூர் வந்தே? பாத்தியா, உனக்கே கசப்பா இருக்கு, இல்லையா? அப்படி இல்லை. நீ இந்த வாழ்க்கைக்கு வந்த காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கு. அதான் சொன்னேனே, திமிர்தான். பேசாம மாமனையோ மச்சானையோ கல்யாணம் கட்டிக்கிட்டு இந்த வருஷத்துக்கு 8 பெத்து போட்டிருக்கலாம். அப்படிச் செய்யலை. ஏதோ தப்புயா என்கிட்ட. புத்தி ஒரு நிலை இருக்காது. ஒரு ஓட்டல்ல போனா 4 பேர் பாக்குறாங்கன்னு ஃபேமிலி ரூமுக்குள்ள நுழைய மாட்டேன். வாக்கட்டுமேன்னு முன்னாலதான் தனியாத்தான் காப்பி சாப்பிடுவேன். ஆம்பிளைங்கெல்லாம் பாக்கறப்போ எனக்கு சிரிப்பாத்தான் வரும். எங்கிட்ட அசட்டுத்தனமா என்னமோ குடிச்ச மாடு மாதிரி வழியாதவங்களே இல்லை. இப்ப நீயே வந்திருக்கில்ல. இப்ப உன்னை வேணாவை தூக்கி எரிஞ்சு போட்டு அப்புறம் பாத்துக்கலாம்னு சட்டையை கழட்ட வைக்கட்டுமா? வேண்டாம். என் கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னா போதும். கல்யாணம் ஆயிருச்சாயா உனக்கு? பேட்டி உன்னை பத்தினது. கல்யாணம் ஆனவங்கதான் ரொம்ப பேர் வராங்க, அது ஏன்யா? பொண்டாட்டிகிட்ட இருக்கறதுதானே எங்கிட்டயும் இருக்குது. அது இன்னா புரியலையே. வரவங்கூட பேசுவியா? நான் ஏன் பேசணும்? அவங்களே பேசுவாங்க. பெரும்பாலும் குடிச்சிருப்பாங்க, தொரதுரன்னு அவங்க வாழ்க்கைய வாழ்ந்து எடுத்துருவாங்க. உன்னை பத்தி யாரும் கேட்பாங்களா? கேட்பாங்க. இப்ப நீ கேட்ட பாரு. அந்த மாதிரி ஏன் இந்த தொழிலுக்கு வந்தே சில பேர் கேட்பாங்க. பெரும்பாலும் சின்ன பசங்க, என் தம்பி கணக்கா வர்றாங்களே, தாடி வச்சுக்கிட்டு சூடஞ்சுங்க, அவங்கதான் கேட்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை சொல்வேன். தங்கச்சியை படிக்க வெக்கரம்பேன். எங்கப்பாவுக்கு ஒரு கால் விளங்காது. அல்லாங்காட்டி அம்மாளுக்கு கண்ணு 2ம் குருடு. அப்படின்னா நீ எங்கிட்ட சொல்லறது கூட கதைதானா? சேச்சே, இது பேப்பர்ல போடறதாச்சே. பேப்பர்ல பொய் சொல்வாங்களா? ஏன்யா, போட்டோ உண்டுல்ல. போட்டா போச்சு. போட்டோவை பார்த்து ஒரு பணக்காரன் தியாகி என்னைய முழுசா கல்யாணம் பண்ணிக்க வந்துடலாமில்ல. விலாசம் என்ன போடுவே? விலாசம் வேண்டுவோர் எழுதவும்னு போடலாமு. அப்படி போடாதே. நிறைய பேர் எழுதுவாங்க, வேற விஷயமுன்னு. ஆமா, நீ இன்னா பேர்ல எழுதறன்னு சொன்ன, சுஜாதா. அட, நான் படிச்சிருக்கன்யா, பொம்பாடா இருக்கும். எல்லாத்திலையும் எழுதுவே போல இருக்கே. அது இன்னாது நடுப்பகல் ரத்தமா? பொம்பாடு கையா அது? மத்தியானம் முழுக்க வேலை சோலி ஏதும் கிடையாதா? லாட்ஜிலேயே அறுத்துக்கிட்டு சும்மனாச்சியும் உட்கார்ந்துகின்னு இருக்கிற போது தொடர்கதை படிப்பேன். எல்லா தொடர்கதையும் எனக்கு பிடிக்கும். அதுல வர்றவங்க கஷ்டப்பட்டா எனக்கு பேஜாரா இருக்கும். சிரிச்சு சந்தோஷமா இருந்தா எனக்கு பொம்பாடா இருக்கும். நிறைய பத்திரிகைங்க இருக்கிறதாவல கொஞ்சம் பாபு யாரா, விமலா யாரு, ரங்கையா யாருன்னு கம்ப்யூஸ் ஆயிரும். அதனால பரவால்ல, அங்கங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன். தொடர்கதையில வர்றவங்க அத்தனை பேரும் எனக்கு சிநேகிதங்க. மத்தியான சிநேகிதங்க. வாரா வாரம் திரும்ப வர்ற சிநேகிதங்க. அதுபோல ராத்திரியும் சிநேகிதங்க உண்டு. அவங்களும் சில பேர் வாரா வாரம் வருவாங்க. எனக்கு கதை சொல்லுவாங்க. அந்த கதைங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். உனக்கு இந்த தொழில் இஷ்டமா? வேற தொழில் ஒண்ணும் தெரியாதே எனக்கு. கத்துக்கலாமே. எதுக்கு? அப்படிக் கேட்டா. இது ஒரு நாளைக்கு எவ்வளவு வரது தெரியுமா உனக்கு? லாட்ஜிக்காரரு சும்மா சொல்லக்கூடாது, நல்லவரு. காசுல குறைக்க மாட்டாரு. செவ்வாய்க்கிழமை எண்ணெய் சீக்கா தருவாரு. அப்பப்ப அமிதாப் பச்சன் படம் பார்த்துட்டு வரணுமுன்னா பேட்டா தருவாரு. இத பாருமா, நாமெல்லாம் ஒரு குடும்பம் போல. எல்லாரும் எனக்கு சமம்தான் பாரு. இப்ப சாவித்திரியை எடுத்துக்க, குழந்தை உண்டாயிருச்சு. சரியா பார்க்காம லேட்டாயிருச்சு. டாக்டரு ஒண்ணும் செய்ய முடியாதுன்னுட்டாரு. என்ன பண்ணாரு முதலாளி? துரத்தி விட்டாரா? சாவித்திரிம்மா, நீ பெத்து பொழைச்சு உடம்பை தேத்திக்கிட்டு வர்ற வரைக்கும் வேலை செய்ய வேண்டாம். நான் ஆஸ்பத்திரி செலவை பார்த்துக்கறேன்னு சொல்லிட்டாரு. தாராள மனசு. குழந்தை பிறந்ததா? பொண்ணு லாட்ஜில்தான் வளருது. சாவித்திரி வேலைக்கு திரும்பிச்சில்ல. லாட்ஜிலையா? இங்கயா?
ஆமா. எங்க எல்லாருக்கும் குழந்தையா அது? அப்பா யாருன்னு? திருப்பதி வெங்கடாசலபதின் அப்பா. நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்குது. பாக்கறியா? இப்ப வேண்டாம், பட். ராத்திரி வேளையில குழந்தையை, ஒண்ணும் பிரமாதமில்ல, சாவித்திரி வர்ற வரைக்கும் 5-10 நிமிஷம் நாங்க யாராவது பாத்துப்போம். பெரும்பாலும் 7 மணிக்கு வசதியா தூங்கிப் போயிரும். அப்பப்ப எழுந்திருச்சு அழுதா, கொஞ்சம் உச்சுன்னா அடங்கிப் போயிரும். இல்லை, ஒரு ஸ்பூன் பிராந்தி கொடுத்துருவா. பம்பரம் கணக்கா உறங்கிடும். அவசரத்துக்கு கட்டிலுக்கு அடிலேயே படுக்கப் போட்டுருவா. சத்தமே வராது. ஏன்யா பேசாம இருக்கே? இதுல ஒரு தமாசு பாரு. போன மாசம்தான் நடந்தது. ஒரு ஆளு டேசன்ல இருந்து நேரா பொட்டி படுக்கையோட இங்க வந்திருக்கான். என்னமோ அவனுக்கு தலை போற அவசரம். ரூம்புல தங்கிட்டு பெட்டியை வெச்சுட்டு தலை வாரிக்கிட்டு வரமாட்டானோ? நேரா இங்கதான் தகர பொட்டியும் மலாய் செருப்புமா வந்துட்டான். சாவித்திரிதான் போயிருந்தா. குழந்தையை கட்டிலுக்கடில படுக்க வச்சுட்டிருந்தா. பாதில என்ன ஆயிருக்கு? குழந்தை முழிச்சுக்கிட்டு பெருசா அழ ஆரம்பிச்சுருச்சு. அந்தாளு ஒரேடியா பயந்து படக்குன்னு எந்திரிச்சு ஒரே ஓட்டமா ஓடிட்டான். இன்னாடாது, இப்பதானே ஆரம்பிச்சம், அதுக்குள்ள குழந்தையா? ஆயிருச்சோ என்னவோ. ஒத்தக்கால் செருப்பை போட்டுக்காமையே ஓடிப்போய்ட்டான். எப்படி டமாசு? இல்லை, ஒருவேளை அவன் குழந்தை ஞாபகம் வந்துருச்சோ என்னவோ. இந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க? அதெல்லாம் ரயில் டேசன் மாதிரி. கணக்கு ஏதும் இல்லையா? உங்களுக்குள்ள போட்டி உண்டா? சேச்சே, இருக்கறவங்களே ஆள் பத்தலை. கூட ஆளு போடுங்கன்னு முதலாளிகிட்ட அரிச்சுகிட்டிருக்கும். முதல்ல வர்றவங்க எப்படி இங்கே வர முடியும்? நம்ம ஆளுங்க அங்கங்க சினிமா கொட்டாயாண்ட, ஓட்டலாண்ட, அப்புறம் காபரே முடிச்சுட்டு வெளியே வராங்களே, எல்லாத்தையும் ரோந்து சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஆளை பார்த்தாலே கஸ்மரா இல்லையான்னு கண்டுபிடிச்சு கூட்டியாந்துருவாங்க. உள்ள அனுப்பறதுக்கு முந்தியே கமிஷன் வாங்கிடுவாங்க. அடுத்த ஆளை கூட்டியார போயிருவாங்க. உங்களை மாதிரி எத்தனை பேர் இந்த ஊர்ல இருக்கீங்க? 10,000 பொண்ணுங்க இருக்கும்னு ஒருமுறை இன்ஸ்பெக்டரம்மா சொன்னாங்க. அட, சொல்ல மறந்துறப் போறேன். தற்கொலை செஞ்சுக்கறதுக்கு முந்தி ஒரு பையன் எங்கிட்ட வந்தான்யா. சின்ன பையன்தான். அப்படியா? அவனுக்கு புத்தி சொன்னியான்னு கேக்கறியா? அதான் இல்லை. போய் பண்ணிக்கடான்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன ஆச்சு? அதும் டமாசு கதை. இத பாரு, இந்த மாலை அவன்தான் கொடுத்தது. எவ்வளவு இருக்கும்? அவன் என்ன ஆனான்? சொல்றேன், கொஞ்சம் இரு. ஆளு வந்துருச்சு. சித்த நேரத்துக்கு தொடரும் போட்டு வையி. போயிட்டு வந்து சொல்றேன். என்ன அதுக்குள்ள வந்துட்ட? அந்தாளுக்கு சரசாதான் வேணுமாம். எங்கேஜா இருக்குது? காத்திருக்கான். என்ன ஒரு மாதிரி ஆயிட்டே? அதிர்ச்சி. நீ உள்ள வர்றபோது கொஞ்சம் நொண்டறதை பார்த்தேன். கால என்ன? அதுவா? ஒருமுறை ரெய்டும்போது கூரை மேல் எகிரிக் குதிச்சு ஓடினனா? அப்ப மடங்கிக்கிச்சு. இன்னும் சரியாகலை. புத்தூர். வைத்தியம் பார்க்கணும். ரைட்டா? ஆமா. அப்பப்போ மாமூலா போலீசு பழுப்பா வண்டில ரேடியோ எல்லாம் வெச்சுக்கிட்டு வருவாங்க. பெரும்பாலும் முன்னாடியே தகவல் வந்துரும். சில நாளு தெரியாம போய் மாட்டிக்கிடுவோம். வர சமயம் பார்த்து பையன் மணி அடிப்பான். போட்டது போட்டபடி பாதி எந்திரிச்சு எகிரி குதிச்சு மொட்டை மாடி ஓடிருவோம். எப்பவாவது அகப்பட்டிருக்கியா? ஓ, எத்தனையோ வாட்டி. அகப்பட்டா அடிப்பாங்களாகும். சேச்சே, சும்மா சொல்லக்கூடாது. அடிக்கலாம் மாட்டாங்க. தமாசா பேசிக்கிட்டே டேசனுக்கு கூட்டிப் போவாங்க. காலையில கோர்ட்டுக்கு கூட்டிப் போவாங்க. மேஸ்திரேட்டும் தங்கமான மனுஷன். என்ன ராணி திரியம் வந்துட்டியா? விசாரிப்பாரு. வக்கீலுக்கு தெண்டம் அழுதா ஃபைனோட விட்டுருவாங்க. முதலாளிதான் கட்டித் திரியம் அழைச்சிக்கிட்டு வந்துருவாரு. பின்ன ஏன் போலீசுக்கு பயந்து ஓடணும்? 2-3 நாள் வருமானம் போயிடுதில்ல? ஏதோ ஒரு பையனை பத்திச் சொல்ல வந்தியே? பாத்தியா, மறந்தே போயிட்டேன். ஒரு நாள் ராத்திரி என்னாச்சு? மணி 8:30 இருக்கும்.
இந்தாளு வரான் திருதிருன்னு முழிச்சிக்கிட்டு. ஆளு புதுசு. 17-18 வயசுதான் இருக்கும். சட்டை கால்சராயெல்லாம் ஒழுங்கா மாட்டிக்கிட்டிருக்கான். நான் 4-5 பேரு வரிசையா நிக்கிறோம். பேசாமா நிக்கிறான். இன்னா தம்பி, சீக்கிரம் சொல்லு. எங்களுக்கும் வேறு வேலை இருக்கு பாருன்னேன். நிமிர்ந்து ஒரு தபா கூட பார்க்க மாட்டான். எதுக்கு வந்த ன்னு கேட்கறேன். எதுக்கு வந்தேன் ன்னு அவனும் கேட்கறான். தமாசு பாரு. இன்னும் கேளு. பொம்பாடா இருக்கும். சொல்லித் தரவா ன்னு கேட்கறோம். சின்னப் பையன் கையில மோதிரம். பையில நோட்டுங்க தெரியுது. எத்தனை காசு வச்சிருக்க ன்னு சும்மானாச்சியும் கேட்டுப் பார்த்தேன். நோட்டை எடுத்துக் காட்டறான். அம்மாடின்னு ஆயிருச்சு. எண்ணிக்கிட்டே இருக்கான். எல்லாம் பச்சை நோட்டு. அச்சடிக்கிறியா ன்னு கேட்டன். சரசு, சாவித்திரி, ராமம்மா 3 பேரும் உஷாராயிட்டாங்க. இன்னா வலை போடறாளுக, சாலாக்கு பண்றாளுக. உதட்டை கடிக்கிறா, உச்சுங்கரா, மார்ச் புடவை பறக்குது. ராமம்மா படக்குனு போய் சட்டை டிராயர் மாத்திக்கிட்டு வந்துருச்சு. அந்தப் பையன் யாரையும் பாக்கல. யாராவது ஒருத்தர் சொல்லுப்பா, சீக்கிரம்னேன். திடீர்னு என்னை பார்த்து, நீ வா, நான் மத்தவங்க மூஞ்சிய பார்க்கணுமே. நான் அவனை கூட்டிட்டு 2ஆம் நம்பர் ரூம்பில்ல, அதான் கொஞ்சம் டீஜென்டா இருக்கும். அங்க இட்டாந்தேன். அவன் உள்ள வந்து படுக்கை மேல உட்கார்ந்துகிட்டான். நான் கதவைச் சாத்திட்டு தலையை முடிஞ்சிக்கிட்டு மேலாக்கை உதறிட்டு பக்கத்தில் போய் உட்கார்ந்துகினேன். முகத்தைத் திருப்பினேன். பொட்டை மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். எதனாச்சியும் சாப்பிடறியா? பையனை அனுப்பி அரை புட்டி பீட்டர் ஸ்காட் வாங்கியாரவா ன்னு கேட்டா. வேணாமாம். பின்ன என்னதான் வேணும் நேன். சும்மா இருக்கேன், ஒண்ணும் வேணாம் கரான். இத பாரு, இங்க சும்மா ஒண்ணும் வராதுன்னேன். அவன் உடனே தன் பையில உள்ள அத்தினி பணத்தையும் என் கையில இந்தா வெச்சிக்கன்னு கொடுத்துட்டான். எனக்கு பயமாயிருச்சு. ஏன்யா நேன். எனக்கு உயிர் வாழறதுக்கு இஷ்டமில்லை நான். எனக்கு இஷ்டம் நேன். எனக்குச் சாவணும். ஏதாவது வழி சொல்லு நான். இதுல என்ன கஷ்டம்? வெங்கடாத்ரி எக்ஸ்பிரஸ்ல போய் தலையை கொடு. நேரா மோச்சம்தானேன். தமாசுக்கு சொன்னேன். அவன் நிஜங்காட்டியும் நொட்டு, அந்த எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு வருது கரான். அப்புறம் கொஞ்ச நேரம் சும்மா தன் கையையே பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் வரேன்னு போய்ட்டான். என்னை தொடக்கூட இல்ல. பணம் 500 என்னவோ இருந்துச்சு. முதலாளிக்கு வேர்த்து வந்து வாங்கிக்கிட்டு போய்ட்டாரு. அவன் ஏன் சாக விரும்பினான்னு நீ கேட்கவே இல்லையா? அது ஏன் நான் கேட்கணும்? அவனுக்கு என்ன துக்கமோ, என்ன தாழாமையோ? அதெல்லாம் கஸ்டமருங்க கிட்ட நான் வெச்சிக்கிறதில்லையு. அவனை பததி அப்புறம் ஏதும் தெரியலையா? ஒருமுறை சூப்பர் கொட்டாயில சிவாஜி படம் பார்க்க போய்கிட்டிருந்தப்ப எதிர்த்தாப்பல மோளம் அடிச்சுக்கிட்டு கூட்டமா வருது. இன்னாடான்னு ஒதுங்கி பார்த்தா அசப்புல இந்த ஆளு மாதிரிதான் இருந்தது. சவ ஊர்வலமா? இல்லை, கல்யாணம். வழக்கத்திக்காரன் போல, சேட்டு போல இருக்கு. குதிரை மேல தலையில கும்பாச்சியா வெச்சுக்கிட்டு போறான். கல்யாணம்தானையா அது? ஏன்னா உயிர் இருந்தது. என்ன சிரிக்கிறே? தேங்க்ஸ். உன் டயத்தை ரொம்ப எடுத்துக்கிட்டேன். எனக்குன்னு டயமே கிடையாதுயா. நான் வரட்டுமா? இரு. என்ன? இத்தினி நேரம் என்னைய இத்தினி கேள்வி கேட்டியே. நான் உன்னை கேட்க வேண்டாமா? கேளு தாராளமாறு. நான் சொன்னதை எல்லாம் எழுதப் போறியா? ஆமாம். அப்படியே மாத்தாமோ? அதுக்கு பணம் கொடுப்பாங்களா? ஆமா. அந்த பணத்தை உங்கிட்ட கொண்டு கொடுத்துறதா உத்தேசமு? நான் அதுக்குச் சொல்ல வரலை. நீயும் நானும் ஒண்ணுன்னு சொல்ல வரேன். உனக்கு ஒரு திறமை இருக்கு, எழுதுற திறமை. அதை உபயோகிக்கரே. காசு வாங்கரே. என் திறமை இது ஒண்ணுதான். நானும் அதைக் காட்டிக் காசு வாங்கறேன். என்ன சொல்றே? அப்படி பார்த்தா எல்லா உத்தியோகத்துக்கும் இது பொருந்தும் இல்லையா? இப்ப இந்த போட்டி பண்ணியே இதுக்கு ஏதாவது பலன் உண்டா? போட்டி இல்லை, பேட். சரி, பேட்டி. நான் இந்த பேட்டிக்கு வந்த காரணம் வேற.
அதனோட பர்பஸே வேற. உன் சின்ன வயசுல நடந்த நிகழ்ச்சிகளில் எங்கேயோ அந்த காரணம் புதிஞ்சிருக்கு. புதிஞ்சிருக்குன்னா மறைஞ்சிருக்கு. என்ன காரணம்? நீ ஏன் இந்த தொழிலுக்கு வந்தேன்னு? காசு சம்பாதிக்க. நான் அந்த அர்த்தத்திலே கேட்கலை ராணி. ஆல்ரைட். நீதான் இந்த தர்க்கத்தை ஆரம்பிச்சு கொடுத்தே. உன்னை கேட்கறேன். நீ பண்றது தப்பான காரியம்னு உனக்கு எப்பவாவது தோணுதா? தப்பா? எனக்கு புரியலை. பாவம்னு புரியுதா? இப்ப நான் செய்யறது பாவம் வரியா? அப்ப என்னை தேடி வர்றவங்க செய்யறது. தேடி வரும்படியான சூழ்நிலையை ஏன் உருவ? ராணி, எனக்கு இதை சரியா உனக்கு புரியும்படியா கேட்கத் தெரியலை. இத பாரு. வாழறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு இல்லையா? உன்னை மாதிரி பெண்கள் இப்பல்லாம் எத்தனையோ நவீனமான காரியங்கள் பண்றாங்க. ஏரோப்ளேன் கூட ஓட்டறாங்க. கம்ப்யூட்டர்னு ஒண்ணு இருக்கு. அது எல்லா கணக்கும் போடும். அதை எல்லாம் இயக்கறாங்க. ஆ, அடி ஆத்தே. இது நீ வியக்கறதுக்காகச் சொல்லலை ராணி. இப்ப உன்னை ரெய்டு பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்களே போலீஸ் ஆபீசர், அவங்க கூட பொண்ணுதான். நீ இன்னாங்கரே? எனக்கு புரியலையே ராணி. ஒழுங்கா வாழறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கறப்போ. உலகத்தில் மிகப் புராதனமான தீமை இந்த பிராஸ்டிடியூஷன். இதில் போய் மாட்டிக்கிட்டு. எனக்கு இதான்யா தெரியும். வேற எதும் தெரியாதே. நானும் காதல் பண்ணி பார்த்தேன். டிராமா ஆடி பார்த்தேன். எங்க பார்த்தாலும் போட்டி. எங்கேயும் எனக்கு சரிப்படலை. இங்கேயும் போட்டிதான். ஆனா டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நீ என்ன செய்யணுங்கரே? இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஏதாவது கவருதையா தொழில் செய்யணுங்கறியா? ஆமாயு. எனக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏற்பாடு செய்து தர்றியா? அதுக்குன்னு சில மறுவாழ்வு ஸ்தாபனங்கள்லாம் இருக்கு. மறுவாழ்வா? பாரியா, அதையும் நான் பார்த்துட்டு 6 மாசம் இருந்துட்டு வந்திருக்கேன். சுவர் எத்தினி அடி உசரம் தெரியுமா? 10 அடி. உள்ள தைய ஊசி கொடுத்து கிழிஞ்ச துணியையே திருப்பி திருப்பித் தைக்கச் சொல்வாங்க. அரை வயித்துக்குச் சோறு. ஏஜென்ட்டுகளுக்கும் அட்டண்டர்களுக்கும் கனெக்ஷன். கொடுத்த காசை அவங்களே சாப்பிட்டுக்கிட்டு யாராவது பெரிய மனுசங்க வர்றப்போ மட்டும் புதுசா துணி கொடுத்து உடுத்துக்கச் சொல்லி ரொம்ப பித்தலாட்டம்யா. அப்புறம் அதுல நடக்கிற வேற ஒரு கூத்தைச் சொல்லட்டுமா? எழுதுவியா? வேண்டாம். மறுவாழ்வு. மறுவாழ்வுகந்தரியே இன்னாயா அது? இத பார் ராணி. நீ இந்தப் பெட்டியுடைய ஆரம்பத்தில் சொன்னது ஞாபகம் இருக்கா? நீ இந்தத் தொழிலுக்கு வந்ததுக்கு காரணம் ஏழ்மை இல்லைன்னு. இப்பவும் சொல்றேன், திமிர்தான் காரணம்னு. காரணம் அதில்லை. சூழ்நிலைதான். சமூகச் சூழ்நிலை. இந்தப் பாவத்தை அனுமதிக்கிற நம் சட்டங்கள்ல இருக்கிற ஏராளமான ஒட்டைகள். உன்னை ரெய்டு பண்ணி பிடிச்சா எப்படி 3வது நாள்ல திருப்பி இந்த வேலைக்கு வந்துட முடியுது உன்னால? சட்டம் போதாது. இதனால கம்யூனிஸ்ட் நாடுகளில் பிராஸ்டிடியூஷன் கிடையாது தெரியுமா? அது என்ன மிஷினி? சரிதான். நான் வரட்டுமா? இருயா, ஒரே ஒரு சின்ன விஷயம் பாக்கி இருக்குது. சொல்லு. இதுவரைக்கும் மறுவாழ்வு அது இதுன்னு பெருசா பேசறல்ல பிரமாதமா? என்னை கல்யாணம் பண்ணிக்குவியாயா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சே. இப்ப கல்யாணம் ஆவலைன்னு வெச்சுக்கு. ஏன் பேசாம இருக்கே? பதில் சொல்லத் தெரியலை. அப்ப என்னைப் பத்தி பத்திரிகையில எழுதப் போறல்ல, இதையும் எழுது. மகாசனங்களே. ஆமா, நான் செய்யறது பாவந்தான். தப்புதான். இவரே சொல்லிட்டாரு. அதுக்கெல்லாம் காரணம் நான் வளர்ந்த சூழ்நிலைதான்னுட்டு. ஏதோ சந்தர்ப்பவசத்தால நான் இந்த தொழில வந்து மாட்டிக்கிட்டேன். என்னை இதுல இருந்து விடுவிச்சு கூட்டிட்டு போக உங்கள என் கதையை படிக்கிறவங்க இருந்தாங். கண்ணா, பெங்களூர் கிக்பேட்டை விஜயலட்சுமி கொட்டா எண்ட வந்து பக்கத்துல சந்து இருக்குது. அதுல நுழைஞ்சா செட்டுக்கு மாடில இருக்குது லாட்ஜு. அங்க வந்து யாரை வேணா ராணின்னு கேட்டா போதும். உடனே என்னை கூப்பிடுவாங்க. பகல் வேளையில வாங்க. சாயங்காலம் 5:30க்கு மேல கொஞ்சம் பிஸியா இருப்பேன். வாங்க, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மறுவாழ்வு தாங்க. இத இப்படியே போடு. யாரு? சரி.
இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.